எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், நீங்க யாரு? நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து வந்திருக்கோம். உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க லஞ்சம் வாங்குனதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வாட்? நானா? எப்போ? ஜஸ்ட் நவ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் லஞ்சம் வாங்குனதா நீங்க ஏதாவது கனவு கண்டீங்களா? இத பாருங்க மேடம், இட் இஸ் a real fact. நீங்க லஞ்சம் வாங்குனதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. என்ன ஆதாரம்? யார்கிட்ட இருந்து நான் லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு உங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா? முடியும். ஜஸ்ட் 1 minute. ஓகே சார். ஓகே சார். மேடம், கொஞ்சம் அப்படி போறீங்களா ப்ளீஸ்? பாத்தீங்களா, நீங்க லஞ்சம் வாங்கினதா நாங்க சொன்ன பணம் இதுதான். சார், இட் இஸ் வெரி ஹம்பக் சார். இந்த பணம் என் சிஸ்டர் ரேகா கொடுத்தது. சாரி மேடம், இந்த பணத்துல ரசாயனத்தை தடவி நாங்க கொடுத்த பணம். What do you mean? எஸ், பல்லாவரம் பாஞ்சாலி தான் ஆட்களை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டப்ப நீங்க 40,000 ரூபாய் லஞ்சமா கேட்டிருக்கீங்க. அவங்க எங்க கிட்ட நீங்க லஞ்சம் கேட்ட விஷயத்த சொன்ன உடனே அவங்க கொடுத்த பணத்தோட நம்பரை நோட் பண்ணி நாங்க உங்க கிட்ட கொடுக்க சொன்னோம். அவங்க கொடுத்த லஞ்ச பணம் தான் இது. நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க. சார், இட் இஸ் அப்சல்யூட்லி ராங் சார். இந்த பணத்தை நான் லேடி கான்ஸ்டபிள் ஈஸ்வரி மூலமா பேங்க்ல இருந்து டிராப் பண்ணிட்டு வந்தேன். ஈஸ்வரி. எஸ் சார். இந்த பணம் நீங்க பேங்க்ல இருந்து டிராப் பண்ணிட்டு வந்த பணமா? இல்ல சார், பாஞ்சாலி தான் இத உமா மேடத்து கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ஈஸ்வரி, என்ன பேசுற நீ? என்ன பார்த்து சொல்லு. இந்த பணம் நான் சொல்லி நீ பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த பணமா இல்ல பாஞ்சாலி கொடுத்த பணமா? சாரி மேடம், பாஞ்சாலி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வர சொன்னது நீங்க தானே மேடம்? மேடம், நீங்க பாஞ்சாலி கிட்ட லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். சார், சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சாரி மேடம், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. Now you are under arrest. வாங்க டாக்டர். पेशेंट किधर है? अंदर है जी. हाँ. வாங்க டாக்டர். இதான் சார் என் வைஃப். பேஷண்ட். வாங்க டாக்டர். வேண்டாம் டாக்டர், வேண்டாம். புடி. வேண்டாம். என்ன விடுங்க. டாக்டர், என்ன ஊசி போடாதீங்க. எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். உங்க கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். வேண்டாம் டாக்டர், விடுங்கடா. எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். எனக்கு ஒண்ணு இல்ல. ஏன் பயப்படுறீங்க? விடுங்கடா. எல்லாம் நன்மைக்காக தான். சும்மா இரு. சொன்னா கேளு. கூல் டவுன். கூலா இருங்கோ. விடுங்கடா. எனக்கு ஊசி போட வேண்டாம். சரி, நீ சொல்றது கேக்குற கொஞ்சம் பொறுமையா இரு. ஓ நல்லதுக்கு தான் ராஜலட்சுமி. சும்மா தயவு செஞ்சு. ஏம்மா அடம் பண்ற? எனக்கு ஊசி வாங்க வேண்டாம். டாக்டர், சீக்கிரம். சீக்கிரம். எனக்கு இன்ஜெக்ஷன் போட வேணாம்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். வேண்டாம் டாக்டர். எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். வேண்டாம் சரி, டாக்டர். சும்மா இரு. ஐயோ வேண்டாம் டாக்டர். டாக்டர், எனக்கு வேண்டாம். எனக்கு ஒண்ணு இல்ல. மச்சான், அப்படியே படுக்குறி. சரி மச்சான். பத்து. பாத்து. பாத்து பாத்து பாத்து. கால் விடுது. நீங்க சொல்றதே பாக்கும்போது இதே மாதிரி பேஷண்ட்டை ஆஸ்பத்திரியில வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நைட்ல நல்லா தூங்குறாங்கல்ல? இல்ல டாக்டர், சரியா தூங்கல. ஃபர்ஸ்ட் இவங்க நல்லா தூங்கணும். நான் இப்போ மருந்து எழுதி கொடுக்குறேன். ராத்திரி நல்லா தூக்கம் வரும். ஓ, தூங்குனா இந்த நோய் சரியாயிடுமா டாக்டர்? நோ 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 நோ, இந்த டேப்லெட் வெறும் தூக்கத்துக்கு இல்ல, சைக்காலஜிக்கலி நிறைய சேஞ்சஸ் வரும். இட்ஸ் a மல்டி பர்பஸ் டேப்லெட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, ஆஃப்டர் 1 வீக் நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். சரிங்க. ஓகே டாக்டர், ஏன் ராஜலட்சுமி எப்படியாவது குணப்படுத்துங்க டாக்டர். டோன்ட் வரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பட் டேப்லெட் வேலைக்கு நீங்க கண்டினியூ பண்ணணும். ஓகே, நான் வரேன். சரி வா மச்சான், மாத்திரை வாங்கிட்டு வந்துடலாம். கமலா, தங்கச்சி பாத்துக்க. என்னத்த மாமா என் விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியலையே. ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போறாரு. கொஞ்சம் பொறு சித்ரா, அவனை கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும்.
மாமாவை விட்டா பிடிக்க முடியாது அத்தை. ஏன்னா பொண்டாட்டி ஊர்ல இல்லாதப்பவே அவர் மசியல. இப்ப பொண்டாட்டி வீட்லயே இருக்கா. இப்ப எப்படி அவர் எனக்கு தாலி கட்டுவாரு? சித்ரா, அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. அவன் பொண்டாட்டிய வச்சுதான் அவனை பயமுறுத்தி உன் கழுத்துல அவனை தாலி கட்ட வைக்கணும். எப்படி அத்தை? இப்ப பாரு நான் நடத்த போற நாடகத்தை. அடி பாவி, ஏண்டி என்னாச்சு சித்ரா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? நான் என்ன பண்ணுவேன்? இப்படி என் தலையில குண்டை தூக்கி போட்டுட்டியேடி. இத்தனை நாளா நீ எவனையோ லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்போ திடீர்னு முழுகாம இருக்கேன்னு சொல்றியேடி.